ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து ஆனந்தலட்சுமி பேசுகிறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து எம்டிஆர் குலோப் ஜாமுன் மிக்ஸ் வச்சு இது பண்ண போகிறோம். மைசூர் பாகு, அது கேக்குன்னு சொல்லலாம். மைசூர் பாகு இந்த எம்டிஆர் குலோப் ஜாமுன் மிக்ஸ் அது 2 பேக்கெட் எடுத்துகிட்டு இருக்கேன். ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு. அதை சளிச்சுன்னு இருக்கேன் என்னென்னா, ஏன்னா அது கட்டி கட்டியாக இருக்கும். மாவை சளிச்சுன்னு இருக்கேன். இந்த டம்ளரில் 3 டம்ளர் கணக்கு. அதுக்கு ஒன்றுக்கு ஒன்றுன்னு சர்க்கரை 3 டம்ளர் எடுத்துகிட்டு இருக்கேன். சர்க்கரை அதை போட்டுருவோம். ஒரு பதம் கம்பி பதம் வரணும், 1 ஸ்ட்ரிங் வரணும் கம்பி பதம், அதுதான் கணக்கு. இதில் தண்ணி விட்டுக்கலாம். நான் 3 டம்ளர் போட்டுருக்கேன் மாவு. அதுக்கு சர்க்கரையும் 3 டம்ளர் போட்டுருக்கேன். அதுக்கு ஒரு 1.5 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். நல்லா சளிச்சு வச்சுருக்கேன். இது இந்த தட்டில் கொட்டுறதுக்கு கொட்டி இது பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நெய் தடவி வைக்கணும் தட்டுக்கு. இதாவது நெய் தடவின்னு இருக்கேன் தட்டில். இது ஒரு கம்பி பதம் வரட்டும். அதுக்கு நம்ம மேலே வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு பாதாம், பிஸ்தா, முந்திரி வந்து நல்லா சீவி வச்சுட்டுருக்கேன் நறுக்கி லேசாக. குங்குமப்பூ வச்சுட்டுருக்கேன், கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி வச்சுட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், குங்குமப்பூ கொஞ்சம் வச்சுட்டுருக்கோம். அது மேலே வந்து டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் வரணும். ஒரு கிண்ணத்தில் பக்கத்தில் தண்ணி வச்சுட்டு இப்படி தொட்டு தொட்டு பார்த்தோம்னா நமக்கு தெரியும் கம்பி பதம். இதோ பாருங்கள், மாவை சளிச்சு வச்சுட்டுருக்கேன். என்னன்னா
இதோ பாருங்க, தொட்டு பார்க்கலாம். நல்லா சொல்கிறேன். இன்னும் 2 நிமிஷம் இருக்கட்டும். கொஞ்சம் வருது லைட்டாக. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இதோ பாருங்க, ஒத்த கம்பி வந்துடுது, தெரியுது பாருங்க. இதோ பாருங்க, இதான் மாவு போட்டுடலாம். முதல்ல இதுக்கு 2 ஸ்பூன் நெய் விட்டுடலாம். இதுக்கு வந்து நமக்கு ஒரு டம்ளருக்கு ஒரு 4 ஸ்பூன் நெய் தான் செலவாகும். நமக்கு இது அதிகம் நெய், மைசூர் பாகு மாதிரி நெய் செலவாகாது. ஏலக்காயை 2 ஸ்பூன் போட்டுடுறேன் கோபுரமா. இப்போ மாவை போட்டுக்கலாம். அடுப்பை சிம்பிளாக தான் வச்சுக்கணும். மெதுவாக கலருங்க, ஸ்பீடாக கலருன்னா மேலே தெளிச்சிடும். இப்படி கலரிலேயே அதை கட்டியெல்லாம் உடஞ்சிரும் பாருங்க. முதல்ல 3 ஸ்பூன் விட்டுருக்கேன், இப்போ ஒரு 3 ஸ்பூன் விட்டுக்கிறேன் நெய். இப்படி கைவிடாத கிளறணும். இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நீங்கள் சளிச்சுட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி நமக்கு கட்டி இல்லாத வரும். ஏன்னா நமக்கு குலோப் ஜாமுனுக்கோசம் அது மாவு வந்து நமக்கு இதாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் நல்லா சளிச்சு அடிச்சுட்டேன்னா இந்த மாதிரி கட்டி இல்லாத வரும்.
இந்த மாதிரி நுரைச்சி வரும் பார்த்தீங்களா, கொப்பளம் கொப்பளம் அப்படி நுரைச்சி வரணும். அப்போ தான் அது வேகிறதுன்னு அர்த்தம். நல்லா வெள்ளை வெள்ளையாக நுரைச்சுண்டு வரணும். அப்போ தான் எடுத்து கொட்டணும். இதை கொட்டின்ட்டு நம்ம மேலே இதை அப்படியே தூவி விட்டு கட் பண்ணிக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் கூட என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை போட்டுக்கோங்க. பாதாம் இருந்தால் போட்டுக்கோங்க, முந்திரி இருந்தால் போட்டுக்கோங்க, பிஸ்தா இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லாட்டி வெள்ளரி விதை இருந்தாலும் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து 3 போட்டிருக்கேன். பாதாம், பிஸ்தா, முந்திரி 3 போட்டுருக்கேன். நீங்கள் அது மாதிரி என்ன இருக்கோ போட்டுக்கோங்க. குங்குமப்பூவும் போடலான் இருக்கேன். சும்மா மேலாக குங்குமப்பூவும் போடலான் இருக்கேன். கொஞ்சமாக, நிறையா போடாதீங்க, கொஞ்சமாக. பண்ணி பாருங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. பார்க்குறோம், புதுசாக பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் போடுற வீடியோலாம் கரெக்டாக வந்துடும். அன்னன்னைக்கு அப்பப்போவே வந்துடும் உங்களுக்கு. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. புதுசாக பார்க்குறவாள்லாம் பக்கத்துலேயே ஆளுங்கிற பெல் இருக்கும். பெல் பட்டன் அழுத்தினெல்லாம் ஆள்னு வரும். அதை அழுத்தினா நமக்கு வந்து கரெக்டாக நம்ம போடுற வீடியோலாம் எது போட்டாலும் உடனே உங்களுக்கு கிடச்சிரும். இன்னும் கொஞ்சம் இருக்கணும் பாருங்க. இப்படி விழுது பார்த்தீங்களா? இன்னும் கொஞ்சம் இருக்கணும். நான்ஸ்டிக் பாண்ட்லியாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஒட்டாத வரும். அதுக்கு பதம் தெரியும். என்னோடது வந்து இண்டோலியம் பாண்ட்லி, கல்கத்தா பாண்ட்லி. அதனால் வந்து இது நம்ம அது பதம் பார்த்து தான் இறக்கிக்கணும். நம்மளாகவே தான் இறக்கிக்கணும். நான்ஸ்டிக்கில் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது ஒட்டாத வரும். ரெடியாக நெய் தட்டில் நெய் தடவி வச்சுக்கோங்க. தட்டோ ட்ரேவோ உங்கள்கிட்ட என்ன இருக்கோ டக்கு நெய் தடவினா அதை எடுத்து அதில் உடனே கொட்டின்றலாம்.
இதில் குலோப் ஜாமுன் மட்டும்தான் பண்ணணும்னு இல்லை, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி அல்வாவும் பண்ணலாம். அடுத்த வீடியோ ஒன்று போடுறேன், குலோப் ஜாமுன் அல்வா போடுறேன். அல்வா பண்ணலாம். அப்புறம் இதில் வந்து இந்த மாதிரி மைசூர் பாகு பண்ணலாம். எடுத்து தட்டில் கொட்டி காட்டுறேன். இது பாருங்கள், இது நட்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஒரு 3 மணி நேரம் ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் வந்து பீஸ் போட்டு காட்டுறேன். இதை பாருங்கள், வில்ல போட்டிருக்கேன் பாருங்கோ. லைக் பண்ணுங்கோ. புதுசாக பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கோ. அப்போ நான் போட வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடனே கிடச்சிரும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.